ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு சாப்டரை நம்ம தியானித்துட்டு வரோம், சரியா? இந்த வாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? ஓகே, இந்த அதிகாரத்தில் 6 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணின கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்துக்கு கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். அவர்கள் அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரை அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுகிறவர்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரரோ, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போய்விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரனை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த ஓமைகளை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனால் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 1 - 12ஆம் வசனம் வர எதை பறித்து குடிக்கிறது? திராட்சை தோட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுறாரு? இப்போ நீங்கள் ஒரு தோட்டத்தை வச்சுருக்கீங்கன்னா அந்த தோட்டத்தை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நல்லா பராமரிப்பீங்க, கரெக்டு தானே? அதை வேலி அடைத்து அதுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறதா இருந்தால் அந்த தோட்டத்தை பராமரிக்க நீங்கள் யாராச்சும் ஒரு வேலைக்காரரை நியமனம் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணார்? ஒரு வேலைக்காரரை அங்கே என்ன பண்ணார்? அதை பார்த்துக்க அனுப்புனார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவரை கொன்று அவமானப்படுத்தி அவரை என்ன பண்ணாங்க? அடித்து கொண்டு போட்டாங்க. யாரெல்லாம் அந்த தோட்டக்காரர் அனுப்புகிறாரோ எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? அடித்து கொண்டு போடுறாங்க. சரி, கடைசியாக என் மகனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரர் நினைக்கும் பொழுது அங்கே அடித்து கொண்டு போகிற அந்த கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணாங்க? ஓ, இவன் சுதந்திரவாளி, இவனை நம்ம என்ன பண்ணோம்? கொலை செய்யணும் அப்படின்னு வகை கட்டி அலையிறாங்க. அப்போ அவரையும் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. அப்போது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாயிற்று. அந்த கல் என்னது? அந்த வீட்டுக்கு தலை கல்லாயிற்று. இப்போது பிசாசானவன் என்ன பண்ணுவான்? நிறைய பேர் அனுப்புவான். இவனை எப்படியாச்சும் வகை தேடி என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஏன்? நீ யாருடைய சுதந்திரவாளி? ஜீசஸுடைய பிள்ளை. போய் அந்த பிள்ளைன்ற அந்த சுதந்திரத்தை நீ தரித்து கொண்டதுனால உன்னை எப்படியாச்சும் டிஸ்டர்ப் பண்ணும், நீ பரலோகத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? நிறைய காரியங்களில் திராட்சை தோட்டக்காரன் நம்ம நிறைய பேர் அனுப்புவாங்க. அதே மாதிரி நம்மளையும் கெடுக்கணும், பல காரியங்களில் பாவ காரியங்களில் விழணும்னு நம்மளை நிறைய கங்கணம் கட்டின்னு
அலைவான். சத்துரு அப்படி நிறைய அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஐயோ, என்னால் என்ன ஆக முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு பெரிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் நம்ம போய் மன்றாடும் பொழுது, நம்ம கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், விடுதலை தருவார். நீங்கள் எங்கே ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை தலையாய் நிறுத்த ஏசப்பா வல்லவராக இருக்கிறாரு. திராட்சை தோட்டக்காரனை போல நிறைய சத்துருக்கள் வந்தாலும் கூட நம்மளை பாதுகாக்க யார் இருக்காங்க, ஏசப்பா இருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியத்தில் நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், இந்த வேலையில் நான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன், ஒன்றுத்துக்கும் உதவாமல் இருக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, மூளைக்கு கல்லே தலைக்கல்லாயிற்று. நீங்கள் ஆகாதுன்னு நினைக்கிற அந்த கல்லை ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களை தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. இப்போல்லாம் எக்ஸாம் நடந்துட்டுருக்குல்ல, சில பேருக்கு எக்ஸாம் நடக்குது, சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சது, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பயத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இந்த காரியத்தில், இந்த எக்ஸாமில் எனக்கு ஒரு பயம் இருக்குது, இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க நீங்கள் கேட்கும் பொழுது, எந்த இடத்துல தோல்வி அடைந்தீங்களோ அந்த இடத்துல ஏசப்பா உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அதனால் விசுவாசத்தை விடக்கூடாது. சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம், வரியை குறித்து நம்ம யாருக்கெல்லாம் வரி செலுத்தணும் செலுத்தக்கூடாதுன்னு இந்த சீசர்கள் எல்லாருமே போதகர்கிட்ட கேட்குறாங்க, ஜீசஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த நம்ம ஜீசஸ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? வசனம் 13 வாசிக்கலாமா? அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். யாயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாகமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள். அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபம் மேலெழுத்து யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஐயா, எப்படி கேட்குறாங்க, நாங்கள் வரி செலுத்தது நியாயமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க, அதில் பார்த்து அது யாருடையதாக இருக்கிறது, முகதாட்சணம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர்கள். அப்போ அந்த சுரூபத்தை பார்த்தது இது யாருடையதுன்னு கேட்குறாங்க. ராயனுடையதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அப்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறோம்ல, அப்பா அம்மாலாம் ஏர்ன் பண்ணுறாங்கள, இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்கள்ல. அப்போ இன்கம் டேக்ஸ் கட்டும் பொழுது கரெக்டாக நம்ம கட்டணும். அப்படி கட்டலைன்னா அதுவும் பாவம். ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கணக்கு ஒப்புவிக்கணும். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ராயனுடையது, அதாவது அந்த அரசாங்கக்குரியதை வரியை நீங்கள் அங்கே செலுத்துங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க அப்படின்னு ஏசப்பா நமக்கு சொல்கிறாரு. மூன்றாவது காரியத்தில் பிரதான கற்பனை என்னதுன்னு பார்க்கலாமா? 18வது வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கும் சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதியிருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். இரண்டாம் சகோதரன் அவனை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். மூன்றாம் சகோதரனும் அப்படியானான். 7 பேரும் அவனை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களில் எவனுக்கு அவன் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதிருக்கிறதல்ல.
அல்லவா தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்ளவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தெய்வ தூதர்களைப் போல் இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோரிலிருந்து தேவனாயில்லாமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளாதீர்கள் என்றார். இந்த மூன்றாவது காரியத்துல நம்ம எதை பத்தி குறிக்கணும்? உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம பார்க்குறோம். சகோதரர்கள் 7 பேர் என்ன பண்ணாங்க? ஒரு சகோதரன் அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க. அவங்கள மேரேஜ் பண்ண பிறகு அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அடுத்த 2வது மேரேஜ் பண்ணும்போது, சகோதரன் மேரேஜ் பண்ணும்போது அவங்களும் சந்தானம் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. அதாவது குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இப்படி 7 பேரும் இறந்து போயிட்டாங்க. கடைசியில் அவருடைய மனைவியும் என்ன பண்ணாங்க? இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்க எங்கே இருப்பாங்க? பரலோகத்தில் இருப்பாங்க இல்லையா? ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? 7 பேருமே சந்தானம் இல்லாமல் குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டாங்க. இப்போ அங்கே யாருக்கு அவங்க மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு தப்பான கேள்வியை யாரை பார்த்து கேட்குறாங்க? ஜீசஸை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்ளுவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களை போல இருப்பார்கள். குட்டீஸ், மரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா தேவதூதர்களை போல இருப்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, மரித்தோருக்காக நான் தேவனா இல்லாம ஜீவன் உள்ளவர்களுக்காக, அதாவது உங்களுக்காகவும் நமக்காக எனக்காகவும் ஜீவன் உள்ளவர்களுக்காக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தேவனா இருக்கிறாரு. அப்போ மரித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பாங்க. நம்ம மரிச்சோம்னா தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. நான் மருத்துவர்களுக்காக நான் இந்த உலகத்தில் வரல, ஜீவன் உள்ளவர்களுக்கு நான் தேவனாக இருக்க, அவர்களை மீட்க நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அப்போ உயிர்த்தெழுதலை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? ஓகே, அடுத்து 4வது காரியத்தை குறித்து பார்க்கலாமா? 25வது வசனம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. அதற்கு வேத பாரகர், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதும் சர்வாக தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றார். அவன் வேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. இங்கே பார்த்தீங்களா எப்படி சொல்றாங்க? பிரதான கற்பனை எது ஏசப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்றாரு? உன் தேவனிடத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. அதனிலும் மேலான இன்னொரு கற்பனை 2வது என்னது? நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு? என்ன பலியை செலுக்கிறதை பார்க்கிலும்
நீ என்ன பண்ணணும், என்னிடத்துல அன்பு கூறு, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். அப்போது நீங்கள் நேசிக்கிறீங்களா? உண்மையிலே ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா? முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நேசிக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா இன்னைய வரலும் நான் உங்களை முழு மனதோடு நேசிக்கலை, முழு இருதயத்தோடு நேசிக்கலை, இன்னிலிருந்து நான் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்பீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ரேயரில் கண்டிப்பாக அதை பற்றி கேட்கணும். சரியா? அடுத்தது, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல் பிறனையும் நீங்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஆமாம் குட்டீஸ், நம்ம அது நிறைய நேரங்களில் தவறு விடுகிறோம். நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு பெருமை கொள்ளுகிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கணும், தாழ்மை உள்ளவராக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஏசப்பா கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆமாம் குட்டீஸ், என்னால் தான் அவன் பெரிய ஆளாகனா, என்னால் தான் அவன் எல்லாத்தையும் செஞ்சான், என்னால் தான் எல்லாத்தையும் சாதிச்சான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய கிருபையினால தான் நான் இன்று நிலைநிறுத்திருக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி எப்பொழுதுமே ஏசப்பாவை கனப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். எப்பவுமே நம்மளுடைய பெருமையை பாராட்டக்கூடாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ இதுக்காக பிரயாசப்பட்டேன் அப்படின்னு இல்லாமல், இந்த பிரயாசத்தில் தேவன் எனக்கு உதவி செய்தார், எனக்கு கிருபை பாராட்டினார், அதனால தான் நான் இன்னைக்கு பாராட்டப்படக்கூடியவளாக இருக்கிறேன், இந்த தலைமையில் இருக்கிறேன், இந்த மார்க் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு எப்பொழுதும் ஏசப்பாவை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். சரியா? ஓகே, அடுத்தது 5வது காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாமா? 35வது வசனம். இயேசு தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகையில் அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றும் வேதபாரகர் எப்படி சொல்லுகிறார்கள், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லியிருக்கிறானே. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். பின்னும் அவர் உபதேசம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக அக்னியை அடைவார்கள் என்றார். ஏசப்பா தேவாலயத்தில் பிரவேசிக்கிறாரு. அப்போ இந்த வேத பாரகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாவீது குமாரனோட வம்சத்தில் வந்திருக்கிறதுனால நீங்கள் எப்படி நீங்கள் அவருடைய தாவீதனுடைய குமாரன் என்று சொல்லி எப்படி இருக்க முடியும்? இப்படி பல கேள்விகளை அவங்க ஏசப்பா பார்த்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, அதிக ஆக்கினை அடைவார்கள். ரொம்ப அலப்பறை பண்ணுவாங்க, ரொம்ப நீண்ட ப்ரேயர் பண்ணுவாங்க, அதில் ஒரு ஸ்பிரிச்சுவலும் இருக்காது. அது தேவையில்லாத காரியங்களை குறித்து அவங்க ரொம்ப பெருமையாக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதில் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மத்தியில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னோ, நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாகவும் சத்தியத்தை அறிகிறவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். சரியா? அடுத்தது 6வது குறித்த காரியத்தை, காணிக்கை குறித்து ஏசப்பா பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னு பார்க்கலாமா? 41வது வசனம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு தொட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து
எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருக்கிறதெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஏசப்பா காணிக்கை பெட்டியை எதிராக உட்கார்றாரு தேவாலயத்தில். இது நம்ம சர்ச்லலாம் நம்ம ஆஃபரிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே நிறைய அங்கங்கே பெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, நம்மளால் முடிஞ்ச ஆஃபரிங் அதில் நம்ம போடுறோம்ல, அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணார், அந்த காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்றாரு. அப்போ யாரெல்லாம் என்ன ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு அவள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, அங்கே பாரு, அவங்க எல்லாரும் காணிக்கையை போடுறாங்க, ஆனால் அந்த ஒரு விதவை தாய் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு விதவை தாய் மட்டும் என்ன பண்ணுறாங்க, தன் ஜீவனுக்கு இருக்கிற அந்த காசை கூட என்ன பண்ணிடுறாங்க, ஏசப்பாவுக்காக கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று, இல்லையா? நிறைய காரியங்கள் நம்ம இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர் யாரு? ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆசீர்வாதமாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறோம்னா அவர் கிருபை இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் சொல்லலாம், நான் இது உழைச்சதுனால தான் கிடைச்சது, நான் இதுக்கு பிரயாசப்பட்டதுனால தான் எனக்கு கிடைச்சது, இதில் எப்படி நான் ஏசப்பா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை குட்டீஸ், இந்த பிரயாசத்துலேயும் நீங்கள் செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு கிருபை தருகிறது யாரு? ஏசப்பா. அவர் கொடுக்குற ஞானத்தினால, அவர் கொடுக்குற பலத்தினால, அவர் கொடுக்குற ஞானத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றும் வேலை செய்கிறோம். இப்போ நீங்கள் வேலை செய்யணும், நல்ல ஸ்ட்ரென்த் வேணும்ல, அந்த ஸ்ட்ரென்த்து வேணால் சாப்பிட்டா மட்டும் போதுமா? இல்லை, நீங்கள் செபிச்சு நீங்கள் உண்மையாக ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை மறந்து இது என் உழைப்பினால் கிடைச்சது, என்னுடைய பிரயாசத்தினால் கிடைச்சதுன்னு நம்ம நிறைய நேரங்களை நம்மளை என்ன பண்ணுறோம், தற்பெருமையை கொள்கிறோம். அப்போ கூட நம்ம அந்த மாதிரி செய்யாமல் இந்த ஏழை விதவையை போல நம்மக்கிட்ட இருக்கிறத உண்மையாக உற்சாகமாக ஏசப்பாக்கு கொடுக்கும் பொழுது ஏசப்பா அதை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயத்தை அறிகிறவர் தகப்பன். நீங்கள் நினைக்கலாம், வாய் வழியாக நான் இவ்வளோ கொடுத்தேன், நான் இவ்வளோ செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன்னு பெருமை பாராட்டலாம். ஆனால் உங்கள் இருதயத்தை யார் அறிவார்? ஏசப்பா அறிவார். பார்த்தியா, என் மகன் இவ்வளோ பெருமை பாராட்டுறான்னு ரொம்ப துக்கப்படுவார். ஆனால் நீங்கள் தாழ்மையாக அவரிடத்துல இறங்கும் பொழுது, அவருக்கு நீங்கள் செய்யும் பொழுது, என் மகன் என் மேலே தாழ்மையாக இருக்கிறான், இந்த காரியத்தில் தாழ்மையாக இருக்கிறான், தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் என்னை குறித்து மேன்மை பாராட்டுறான்னு சொல்லும் பொழுது ஏசப்பா மகிமைப்படுவார். நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஏழை விதவை போல் உற்சாகமாக கொடுக்கறதுல நம்ம முன் வரணும். நீங்கள் நிறைய சர்ச் காரியத்தில் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருப்பீங்க. ஆனால் அதை வெளிப்பார்வையில் இவன் நல்லா செய்வான், இவன் நல்ல பக்திமானு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டலாம். ஆனால் நமக்குள்ளே நம்மளுடைய ஆத்மாவில் ஒரு இருள் இருந்துச்சுன்னா நம்மளால் பரலோகம் போக முடியாது. அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உலக காரியங்களில் நம்மளால் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியாது. ஆனால் கிருபை ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது, நாங்கள் பாதுகாக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் இந்த தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளுங்க, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க, உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க. பெருமை காரியத்தை, உங்களையும் என்னையும் பிரிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராமுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 6 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். திராட்சை தோட்டக்காரன் எப்படி இருந்தான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆகாத கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆமாம், இந்த உலகத்தில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்ற ஆத்துமா. சரியா குட்டீஸ்? உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஏசப்பா செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு. சரியா?
அடுத்த காரியம் என்னது? நம்ம யாருக்கு வரி செலுத்தணும்? ராயனதுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய வரிய தேவனுக்கும் நம்ம கட்டாயம் செலுத்தணும். சரியா? அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய என்ன காரியம் வந்தாலும் அதை நம்ம செலுத்தணும். நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில் வஞ்சனம் பண்ணாமல் நம்மளால் இயன்றதை உற்சாகமாக கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியா? அது மாத்திரம் இல்லை, நம்ம பிரதான கற்பனை குறித்து நம்ம இன்னைக்கு தியானித்தோம். ஏசப்பாவிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்ம முழு பலத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறணும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது கற்பனை என்னது? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். சரியா? காணிக்கை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கரெக்டா? அந்த விதவையை போல உற்சாகமாய் கொடுக்கணும். தன்னிடத்தில் இருக்கிறத ஏசப்பாவுக்கு உற்சாகமாக கொடுக்கணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த சாப்டரை நீங்கள் மறுபடியும் தியானிக்கணும். சரியா? நம்ம அதுக்காக இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பேரண்ட்ஸையும் ஆசிர்வதிங்கப்பா. அட்டோரேசப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு உமை நாங்கள் அன்பு கூறவும் பிறரிடத்தில் அன்பு கூறவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற எல்லா பாவ தடைகளிலிருந்து விலக்கி ரட்சித்து எங்களை மீட்டுக்கொள்ள வந்தவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தன்னை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. மற்றவங்களை நேசிக்கிறதுலையும் அப்பா உண்மையாக இருக்கிறதுலையும் அப்பா அவர்கள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அவர்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா, நான் எதுக்குமே உதவாதவளாக இருக்கிறேன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தலையாக இருக்க நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா, உம்மை கனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே ராஜா. உற்சாகமாய் காணிக்கை கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உம்மை எப்பொழுதுமே மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளப்பா, இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க தகப்பன். இந்த எக்ஸாம் நாட்களில் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. எல்லாத்தையும் இங்கே விளக்கி ரட்சித்து கொள்ளுங்க. அவங்க எழுதுகிற ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு விசேஷ ஞானத்தை தாங்கப்பா. ஒரு குழந்தைங்க கூட ஃபெயில் ஆகாமல் எல்லா குழந்தைகளும் நல்ல ஜெயத்தோட உமை கனப்படுத்த நீர் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. இந்த சம்மர் காலத்தில் தகப்பனே ராஜா, பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வெயில் சீசனில் அவங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி ஒவ்வொரு சிறு குழந்தைங்களையும் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து செபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்துக்காக சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.